எலிப்பாசின் பிரதியுத்தரம். அதிகாரம் 22. அப்பொழுது தேமானியனான எலிப்பாஸ் பிரதியுத்தரமாக, ஒரு மனுஷன் விவேகியாயிருந்து தனக்குத்தான் பிரயோஜனமாய் இருக்கிறதினால் தேவனுக்கு பிரயோஜனமாய் இருப்பானோ? நீர் நீதிமானாய் இருப்பதினால் சர்வ வல்லவருக்கு நன்மை உண்டாகுமோ? நீர் உம்முடைய வழிகளை உத்தமமாக்குகிறது அவருக்கு ஆதாயமாயிருக்குமோ? அவர் உமக்கு பயந்து உம்மோடே வழக்காடி உம்மோடே நியாயத்துக்கு வருவாரோ? எலிப்பாஸ் யோபுவின் மீது சொல்லுகிற குற்றச்சாட்டு அநீதியாக இருந்தாலும் அவருடைய வார்த்தைகள் சத்தியமானதாயும் உண்மையானதாயும் இருக்கிறது. எலிப்பாஸ் நல்ல கருத்துக்களை சொல்லுகிறார். ஆனால் அந்த கருத்துக்கள் மூலமாய் யோபுவின் மீது பொய்யாய் குற்றம் சொல்லுகிறார். எலிப்பாசின் பிரதியுத்தரம். சோப்பாரின் குற்றச்சாட்டுகளுக்கு யோபு பிரதியுத்தரம் கூறி முடித்த பின்பு எலிப்பாஸ் தன்னுடைய கடைசி சம்பாஷணையை கூறுகிறார். எலிப்பாசினுடைய பிரதியுத்தரத்தின் விவரம் வருமாறு: யோபு ஒரு மாய்மாலக்காரன். யோபு ஒரு பாவி. யோபு விதைத்ததை அறுக்கிறார். தன் பாவங்களை மூடுகிறார். யோபு ஒரு துன்மார்க்கன். யோபு மனம் திரும்பினால் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வார். தேவன் நமக்கு நன்மை செய்கிறார். அவர் நமக்கு நன்மை செய்ய கடன்பட்டிருக்கவில்லை. ஆனாலும் அவர் தமது கிருபையினால் நமக்கு நன்மை செய்கிறார். இந்த பிரபஞ்சத்தில் நீதிமான்களாகவும் நல்லவர்களாகவும் இருக்கிறவர்களுக்கு தேவனிடத்திலிருந்து மெய்யான ஆசீர்வாதம் உண்டாகும். அவர்கள் ஏராளமான நன்மைகளை பெற்றுக்கொள்வார்கள். நீதிமான்களுக்கு நன்மை கிடைத்தாலும் அவர்களால் தேவனுக்கு ஒரு நன்மையும் கிடைக்கப் போவதில்லை. தங்கள் நீதியினால்தான் தேவன் தங்களுக்கு நன்மை செய்கிறார் என்றோ தாங்கள் தேவனுக்கு பிரயோஜனமாய் இருக்கிறோம் என்றோ நீதிமான்கள் நினைக்கக்கூடாது. எலிப்பாஸ் இந்த சத்தியத்தை சொல்லும்போது, ஒரு மனுஷன் விவேகியாய் இருந்து தனக்குத்தான் பிரயோஜனமானவனாய் இருக்கிறதினால் தேவனுக்கும் பிரயோஜனமாய் இருப்பானோ என்று கேட்கிறார். மெய்யாகவே மனுஷன் மூலமாய் தேவனுக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை. தேவன் மனுஷனை சார்ந்திருக்கவில்லை. யோபு நீதிமானாக இருந்தாலும் துன்மார்க்கனாக இருந்தாலும் விவேகியாக இருந்தாலும் மதியீனனாக இருந்தாலும் அதனால் தேவனுக்கு ஒரு பயனும் இல்லை. மனுஷனுடைய விவேகம் அவனுக்கு மட்டுமே பிரயோஜனம் உள்ளது. அதுபோலவே மனுஷனுடைய நீதி மனுஷனுக்கு மட்டுமே பயனுள்ளது. தேவன் மனுஷனுக்கு பயப்படுவதில்லை. அவர் நீதியாக நியாயம் விசாரிக்கிறார். ஆகையினால் தேவனுடைய பார்வையில் யோபு எவ்விதத்திலும் விசேஷித்தவன் அல்ல. எலிப்பாஸ் பொதுவான காரியங்களை கூறி முடித்த பின்பு யோபுவின் பாவங்களையும் ஒவ்வொன்றாய் கூறுகிறார். நாம் தேவனை விசுவாசித்து அவரை பின்பற்றுவதினால் நமக்கு பல இழப்புகள் உண்டாகலாம். நமக்கு பல நன்மைகளும் உண்டாகலாம். தேவன் மூலமாய் நமக்கு வரும் நன்மைகளையும் இழப்புகளையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது நமக்கு நன்மையே அதிகமாய் இருக்கும். தேவன் மூலமாய் நாம் பெற்றுக்கொள்கிற நன்மைகள் ஏராளம். தேவனிடத்தில் இருந்து நாம் ஏராளமான நன்மைகளை பெற்றுக்கொண்டாலும் நம்மால் தேவனுக்கு ஒரு நன்மையும் செய்ய முடியாது. தேவன் பரிபூரணம் உள்ளவர். அவருக்கு மனுஷருடைய உதவியோ ஒத்தாசையோ தேவையில்லை. அவர் தமக்குத்தாமே பரிபூர்ணமாய் இருப்பதினால் மனுஷருடைய நீதியிலும் நியாயத்திலும் விவேகத்தினாலும் ஞானத்தினாலும் தேவன் தம்மை பரிபூர்ணப்படுத்திக் கொள்ள வேண்டிய அவசியம் எதுவுமில்லை. நம்முடைய நற்குணங்கள் தேவனுடைய சுபாவத்தோடு எதையும் கூட்டப்போவதில்லை. எலிப்பாஸ் இந்த சத்தியத்தை உணர்ந்தவராக யோபுவிடம், நீர் நீதிமானாய் இருப்பதினால் சர்வ வல்லவருக்கு நன்மை உண்டாகுமோ? நீர் உம்முடைய வழிகளை உத்தமமாக்குகிறது அவருக்கு ஆதாயமாய் இருக்குமோ என்று கேட்கிறார். நம்முடைய வழிகளை நாம் உத்தமமாக்குவதினால் தேவனுடைய மகிமை அதிகரிக்கப் போவதில்லை. நம்முடைய ஐஸ்வர்யத்தினால் தேவனுடைய ஐஸ்வர்யம் விருத்தியடையப் போவதும் இல்லை. தேவன் ஐஸ்வர்ய சம்பன்னர். அவரிடமிருந்துதான் நாம் ஐஸ்வர்யத்தை பெற்றுக்கொள்கிறோம். தேவன் கொடுக்கிறவர், நாம் பெற்றுக்கொள்கிறவர்கள். பெற்றுக்கொள்கிற நம்மால் தாராளமாய் கொடுக்கிற தேவனுக்கு ஒன்றும் கொடுக்க முடியாது. தேவன் மனுஷனை எதிர்பார்த்து தம்முடைய சிருஷ்டிகளை ஆளுகை செய்யவில்லை. தேவனுக்கு மனுஷருடைய நீதி தேவைப்படாவிட்டாலும் அவர் நீதியின் மேல் பிரியமுள்ளவராய் இருக்கிறார். தேவனுடைய சுபாவம் நீதியானது. அவர் பரிசுத்தர். பரிசுத்தமாய் இருக்கிற தேவன் மனுஷருடைய பரிசுத்தத்தில் பிரியமாய் இருக்கிறார். தாம் பரிசுத்தமாய் இருப்பது போல நாமும் சுத்தம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். தேவன் நம்முடைய ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிறவர். நம்முடைய வேண்டுதல்களையும் விண்ணப்பங்களையும் நாம் தேவனிடத்தில் கேட்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். நாம் ஜெபம் பண்ணினால்தான் தேவனுக்கு மகிமை உண்டாகும் என்பதற்காக அல்ல, நமக்கு உதவி செய்ய வேண்டும் என்பதற்காகவே
தேவன் நம்முடைய ஜெபத்தை விரும்புகிறார். தேவன் மகிமையும் மாட்சிமையும் உள்ளவர். நாம் தேவனை மகிமைப்படுத்தினால்தான் அவருடைய மகிமை நிலைத்திருக்கும் என்றோ அவருடைய மகிமை அதிகரிக்கும் என்றோ நாம் நினைக்கக்கூடாது. நாம் தேவனை மகிமைப்படுத்தவில்லை என்றால் அவருடைய மகிமை குறைந்து போகும் என்றும் நாம் தப்பிதமாய் நினைக்கக்கூடாது. நாம் தேவனை மகிமைப்படுத்தினாலும் மகிமைப்படுத்தாவிட்டாலும் அவர் மகிமை உள்ளவராகவே இருக்கிறார். நம்முடைய துதிகளினாலும் ஸ்தோத்திரங்களினாலும் நாம் அவரை மகிமைப்படுத்துவதினால் தேவனுடைய மகிமை அதிகரிக்கப் போவதில்லை. தேவன் தம்முடைய மகிமையில் பரிபூரணராயிருக்கிறார். தேவனுடைய மகிமையின் மேல் அவருடைய மகிமையை அதிகரிக்கச் செய்யவோ அல்லது குறைக்கவோ மனுஷரால் முடியாது. தேவன் துன்மார்க்கரை கண்டிக்கிறார். மனுஷருடைய துன்மார்க்கத்தினால் தமக்கு ஏதாவது ஆபத்து வந்துவிடுமோ என்று பயந்து தேவன் துன்மார்க்கரை கண்டிப்பதில்லை. தேவன் மனுஷரை பார்த்து பொறாமைப்பட்டும் அவர்கள் மீது தம்முடைய கோபத்தை காண்பிக்கிறதும் இல்லை. எலிப்பாஸ் யோபுவிடம், அவர் உமக்கு பயந்து உம்மோடே வழக்காடி உம்மோடே நியாயத்துக்கு வருவாரோ என்று கேட்கிறார். ஆதாமும் ஏவாளும் ஏதேன் தோட்டத்தில் இருந்தார்கள். நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை அவர்கள் புசிக்கக்கூடாது என்று தேவன் அவர்களுக்கு தடை பண்ணி இருந்தார். சாத்தான் அவர்களை சோதிப்பதற்காக வந்தான். அவர்கள் அந்த விருட்சத்தை புசிக்கும் நாளிலே அவர்கள் தேவர்களைப் போல ஆவார்கள் என்று சொல்லி சாத்தான் அவர்களை வஞ்சித்தான். ஆதாமும் ஏவாளும் தம்மை போல ஆகிவிட்டால் அவர்கள் தமக்கு போட்டியாக இருப்பார்கள் என்று பொறாமைப்பட்டுத்தான் தேவன் அந்த விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம் என்று தடை பண்ணி இருப்பதாக சாத்தான் அவர்களிடத்தில் பொய் சொன்னான். இது சாத்தானின் தந்திரம். மனுஷன் ஒருபோதும் தேவனுக்கு போட்டியாய் இருக்க முடியாது. நாம் தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டவர்கள். தேவனோ நம்மை சிருஷ்டித்தவர். சிருஷ்டிகள் சிருஷ்டிகரோடு போட்டி போடுவதற்கு முகாந்திரம் எதுவும் இல்லை. நாம் எவ்வளவுதான் முயற்சி செய்தாலும் சிருஷ்டிகளாகிய நம்மால் சிருஷ்டிகரைப் போல ஆக முடியாது. தம்முடைய பிள்ளைகள் தம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அவர்கள் கீழ்ப்படியாத போது அவர்களுடைய நன்மைக்காகவே தேவன் அவர்களை தண்டிக்கிறார். தேவன் நல்லவர்களையும் நீதிமான்களையும் நேசிப்பதினால்தான் அவர் அவர்களை கடிந்து கொள்கிறார். தேவன் மனுஷனுக்கு ஒருபோதும் பயப்படுகிறவர் அல்ல. நம்முடைய நீதியை பார்த்தோ நியாயத்தை பார்த்தோ அல்லது அக்கிரமத்தை பார்த்தோ தேவன் நமக்கு பயந்து நம்மோடு வழக்காடுவதில்லை. தேவன் நமக்கு பயப்பட மாட்டார். நாம் தான் தேவனுக்கு பயப்பட வேண்டும்.